இந்த துணிகரம் வந்துருச்சுன்னா வசனம் சொல்லுது அவன் பிசாசால் பிடிக்கப்பட்டான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஏன்? அவன் பொல்லாங்கனால் உண்டாயிட்டான். அவ்வளவுதான். இந்த எண்ணம் எதனால வந்துச்சு? பிசாசு கொடுத்த எண்ணம். அதுல பாவம் செஞ்சுட்டேன். இப்ப கர்த்தர் வந்து கேட்கிறாரு, எப்ப நீ பாவம் செஞ்சிட்டியா? இந்த பிசாசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிற சுவாமி வராரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 12 பேர் உட்காந்துருக்காங்க இயேசுநாதரோட. சரியா? உட்கார்ந்து இருக்கும்போது இயேசுநாதர் அப்பதான் என்ன பண்றாரு? திரைச்சி அந்த சீலையை கட்டிட்டு கால் கழுவுறாரு. நல்ல கவனிங்க. பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன பண்றாரு? காலை கழுவுறாரு. பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு. அங்க காட்டி கொடுக்கிறதுக்கு காசு வாங்கினவன் என்ன பண்றான்? காலை காட்டிட்டு உட்காந்துருக்கான். பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு. பாவி என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கான்? காலை காட்டிட்டு உட்காந்துருக்கான். அடுத்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அடுத்து அவனு கேட்கறான், நானா? இனிமா சொல்றீங்க? அட துணிகரம், எப்படிப்பட்ட துணிகரம் பாருங்க. ஏண்டா கொலை பண்ண? நான் எங்க கொலை பண்ணேன்? நான் காவலாளியோன்னு கேட்ட அந்த பிசாசு இங்கே இருக்கு. வசனம் சொல்லுது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அங்கே பிசாசுகள் உண்டான காயினை போல. துணிகரத்துல நீ வந்து மனம் திரும்பிட்டா தப்பிச்சிட்ட. இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும். இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. பல நேரங்களில் உன் சுயநீதி அப்பேற்பட்ட இயேசுவை அங்க தாழ்த்திட்டாரு. அவர் பரிசுத்தத்தின் உச்சம், பாவம் இம்மி அளவு இல்லாதவர். அவருக்கு இருக்கிற தாழ்மை பாவத்துல உட்கார்ந்து இல்ல பாருங்க. அவனுக்கு ஒரு பெருமை, அவனுக்கு ஒரு சுயநீதி. நாம சரி, அவன் தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இது சரி வராது, இது சரி வராது. அவ்வளவு 100% பரிசுத்தத்துல இருக்கிற நானே உன் கால கழுவுறேன். உனக்கு இருக்கிறது 1-2 நல்ல பாட்டி இருக்கும். இல்ல கிடையாது. இல்ல இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசாசு புகுந்தவன் இருக்கல்ல, அவங்ககிட்ட நல்ல குணம் 1-2 இருக்கும். அந்த நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். நான் இதுல பர்ஃபெக்ட் தெரியுமா, நான் இதுல ஓகே தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, நீ இதுல ஓகே, எதுல ஓட்ட? 1 ஓகே, 9 ஓட்ட இருக்குற. 9 ஓட்ட உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா உங்ககிட்ட இருக்க நீதி மட்டும் உனக்கு தெரியுது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்டவன் விரட்டப்படுவான், தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்படுவான். கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுது.